சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தசமி திதி மதியம் 1:59 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:49 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 4:49 வரை, அதாவது ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு துருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 8:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வியாகாத்தம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பத்ரை என்கின்ற கரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திருப்பாணாழ்வாரினுடைய திரு நட்சத்திர நாள் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் சனி ரோகிணி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த சனிக்கிழமை நாளும் ரோகிணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளிலே இது வந்து மிகச்சிறந்த நாள். இந்த நாளிலே நிறைய தான தர்மங்களை செய்யலாம். குறிப்பாக அன்னதானம் என்பதை செய்யும் பொழுது அது 100 மடங்கு பலனை தருகிறது என்பது போல் சொல்லி இருப்பார்கள். இது போக இன்றைய தினம் அந்த மச்சமுனி சித்தரினுடைய குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:59 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:29 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:06 முதல் பகல் 10:40 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:48 முதல் 3:22 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:59 முதல் 7:33 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கார். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருப்பார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையிலே கடந்த வாரம் பார்த்தோம்னா அந்த தலைப்பகுதியிலே அந்த பிரச்சனை உண்டாவதற்கான ஒரு ஜாதக அமைப்பினை பற்றி ஆராய்ந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? தலைக்கு கீழே, இந்த தலைக்கு கீழே கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியிலே என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அப்போ குறிப்பா முகம் அப்படிங்கிற ஒரு அம்சம்ங்கிறது வந்துடுது இல்லையா? இந்த முகத்திலேயே ஒன்றாக இணையாதது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காதும் மூக்கும் தான். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெஷலிஸ்டே பார்த்திருப்போம். காது, மூக்கு, தொண்டை அப்படிங்கிறது தான் மூன்றும் ஒன்றாக ஒரே இணைவும், அது மூணுத்திலும் ஒன்னோட ஒண்ணு ஒரு இணைவுங்கிறது உண்டுங்கிறதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம அனுபவித்து உணர்ந்திருப்போம். மூக்குல வந்து அப்படி மூக்கை உறிஞ்சணும்னா இந்த சளியானது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா தொண்டைக்குள்ள வந்துடும். அப்ப ஏதோ கனெக்ஷன்ங்கிறது இருக்கு. காது வலின்னா கூட இந்த மூக்குல ஏதோ சளி பிடிச்சா கூட காதுலங்கிறது வலிக்கும். ஆக இந்த காது, மூக்கு, தொண்டை என்பது 3ஆம் பாவகத்திற்குள் வந்துவிடும். இந்த காது, மூக்கு, தொண்டையை தவிர மற்றபடி முகத்திலே இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே 2ஆம் பாவகத்திற்குள் வந்துவிடும். மற்றபடி என்ன சார் பெருசா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்கள் என்பது இருக்கிறது அல்லவா? குறிப்பாக இந்த கண்களிலே உண்டாகக்கூடிய நோய்கள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி பல், வாய் சம்பந்தப்பட்ட, வாயிலே ஊறக்கூடிய எச்சில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது அனைத்துமே அந்த 2ஆம் பாவகத்தினை கொண்டு பலன் உரைக்க வேண்டும். இதுல வந்து நமக்கு கண்கள்னு வரும்பொழுது கிரகங்கள் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன், இந்த 3 கிரகங்களுமே கண்களோடு தொடர்பு உடையவை. இந்த 3 கிரகங்கள்ல ஏதாவது ஒண்ணு குறைவாக இருக்கும் பொழுது கூட கண்களிலே பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா 80 வயசு ஆனா கூட கண்ணாடி போடாம எனக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் சொல்லி சிறு சிறு எழுத்துக்களை கூட படிப்பாங்க, ரொம்ப வயதான காலத்துல கூட.
ஆனா பெரும்பாலும் நம்மில் பலருக்கும் 40 வயசு வரும் பொழுதே வெள்ளை எழுத்து சார், வெள்ளை எழுத்துக்கு கண்ணாடி போட்டிருக்கோம்பாங்க. வெள்ளை எழுத்துனா அது ஒரு கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, கேட்ராக்ட் சர்ஜரி அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிருப்பா. அதுக்கப்புறம் அதற்குரிய ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு இருப்பா தெரியுமா. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்? இது பெரும்பாலும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான். 2ஆம் பாவகம் என்பது சற்று பலவீனப்பட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஆக இந்த 2ஆம் பாவகம் என்பதுதான் நம்முடைய கண்களை பற்றி பேசுகிறது. அதுல ஏதோ ஒரு சூரியன் சனி தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு, அல்லது 2லே சென்று ஒரு சூரியன் சுக்கிரனுடைய இணைவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்பொழுது அவர்களுக்கு அந்த கண்களிலே பிரச்சனை என்பது பிறவியிலேயே இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா குழந்தையிலே ஒரு கண் மட்டும் பேட்ச் பண்ணிலாம் வச்சிருப்பா, ஒரு கண்ணு லேசி ஐயா இருக்கும், ஒரு கண்ணுக்காக பேட்ச் பண்ணி வச்சிருப்பா. இதற்கான காரணம் பார்த்தோம்னா இந்த குழந்தைகளுடைய ஜாதகத்திலே பார்க்கலாம். 2ஆம் பாவகத்திலே ஒரு அசுப கிரகமும் ஒரு சுப கிரகமும் இணைவு பெற்றிருக்கும். அப்ப என்ன ஆகியிருக்கும்? அங்க சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருந்தால், சூரியன் தான் நமக்கு வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், 3வது கண் நெற்றி கண் அப்படிங்கிற மாதிரி, அது அக்னி அப்படிங்கிற மாதிரி, சோம சூரிய அக்னி லோச்சனாய நமகான்னு சொல்லிட்டு நம்ம இறைவனுக்குரிய மந்திரங்களிலே கூட அஷ்டோத்தரங்களிலே வருவதை பார்த்திருப்போம். ஆக வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் என்பதை ஜோதிடவியலும் வலியுறுத்தி சொல்கிறது. இந்த சூரியன் சந்திரன்கிறது கண்களை பற்றி தீர்மானிக்கிறது. ஆனா அதுக்குள்ள ஒரு பவர்னு இருக்கு இல்லையா? இவ்வளவு எனக்கு -5, இது எனக்கு -2 இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த பார்வை பலத்தினை தீர்மானிக்கக்கூடியது, அந்த பார்வையினுடைய தீட்சிண்யத்தை தீர்மானிக்கக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரன் என்கின்ற கிரகம். சுக்கராச்சாரியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் பழுது. நம்ம இந்த வாமன அவதார கதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். வாமனர் என்ன பண்ணார்? ஒரு தர்பை எடுத்து ஒரு கண்ணுல குத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த புராண கதைகளின் மூலமாக சுக்கிரன் என்கின்ற கிரகமும் கண் பார்வையை தீர்மானிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 2ஆம் பாவம் என்பது கண்களை பற்றி பேசுகிறது. கண்கள் மட்டுமல்ல, வாக்கினை பற்றியும் பேசும். நாக்கு நல்லபடியாக இருக்கிறதா? ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா ஸ்டாமரிங் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குழந்தை திக்கி திக்கி பேசும், அல்லது பேசுவதிலேயே தயக்கம் என்பது இருக்கும். இன்னொரு சில பேர் சொல்லுவா, சார் குழந்தைக்கு 3, 3, 4 வயசு ஆயிடுச்சு, ஆனா இன்னும் சரியா பேசல, ரொம்ப ஒரு சில வார்த்தைகளை மட்டும்தான் குழந்தை சொல்றான், அம்மா சொல்றான், அப்பா சொல்றான், காதுலாம் நல்லா தான் கேட்குது, நாங்க காது செக் பண்ணிட்டோம், காது நல்லா கேட்குது, ஆனா பேச்சிலே தயக்கம் என்பது இருக்கிறதுன்னு சொன்னா, அங்கே 2லே கேத்து என்கின்ற கிரகம் இருக்கலாம், அல்லது சனி என்கின்ற கிரகத்தினுடைய தாக்கம் என்பது இருக்கலாம். இவர்களுக்கு மூளையோடய அது சேர்ந்து கரெக்ட் ஆயிருக்கும். மூளை வெறும் அப்சார்ப் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம், திரும்பி ரிப்ளை கொடுக்கறதுக்கான அந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணாம இருக்கும். அதற்கும் கிரகநிலைதான் காரணம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அது கொஞ்ச நாள் போச்சு, அந்த திசைங்கிறது சின்ன வயசுல பிறந்த திசைங்கிறத முடிஞ்சிருச்சுனாலே அந்த குழந்தை ஒரு 4.5 வயசுல இருந்தே நல்லபடியா பேச தொடங்கிடும். ரொம்ப நல்ல வேகமா பேசும். 4 வயசு, 4.5 வயசு, 5 வயசுன்னு கூட நம்ம அந்த தசாபுக்தியை கணக்கிட்டு இந்த நேரத்திலே இந்த குழந்தை நல்லா பேசும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க அங்க வந்தாலே இங்க ஸ்மெல் வரும். அவங்க என்னதான் பல் தேய்ச்சாலும் சரி, அது மவுத் வாஷ் போட்டாலும் சரி, அதற்கு வாய் துர்நாற்றம் என்பது இருக்கும். அதுபோல் இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னா இயற்கையிலேயே அவருடைய ஜாதகத்திலே 2ஆம் இடத்திலே சனி கேத்துவினுடைய இணைவு, அல்லது சனியோடு வேற ஒரு கிரகமானது ஒரு ராகுவனுடைய சேர்க்கை கூட இருக்கலாம், அல்லது சனி முழுக்க முழுக்க சனியினுடைய சாரம் பெற்று நீச்ச பலத்தோடு, நீச்சம்னா அங்க சனியினுடைய சாரங்கிறது வராது, நீச்சம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2ஆம் பாவத்திலே, அதாவது மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 2லே சனி இருக்க, அந்த சனியானது ஒருவேளை கேத்துவினுடைய சாரம் பெற்றிருந்தால், அஸ்வினி போன்ற நட்சத்திர சாரம் பெற்றிருந்தால், அவர்கள் கிட்ட வரும்பொழுதே நமக்கு வாயில ஸ்மெல் அப்படிங்கிறது வர்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் லக்னாதிபதி பலம் பெற்றோ குரு சுக்கிரனுடைய இணைவோ பார்வையோ இருந்துருச்சுன்னு சொன்னா இந்த தோஷமானது நீங்கிவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இது போக ஒரு சில பேருக்கு முகத்திலே பார்த்தோம்னா இந்த தேமல், சரும நோய் அப்படிங்கிறதெல்லாம் வரும். இன்னும் இந்த வயது பிள்ளைகளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா இந்த பருக்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். முகமே அப்படியே கொதறி போட்ட மாதிரி இருக்கும், அப்படியே பள்ளம் பள்ளமெல்லாம் விழுந்திருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா. இதற்கு காரணமும் அந்த 2ஆம் பாவகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தான். அவருடைய திசையினுடைய காலத்திலே முகத்திலே இவர்களுக்கு அது போன்ற சரும நோய் பிரச்சனைகளும் சேருகிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.